18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, வரும் வெள்ளிக்கிழமை நீ எதிர்பார்த்த ஒரு அற்புதமான பரிசை உன் கைகளில் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். மங்களகரமான நல்ல நாளிலேயே உன் மனசு சந்தோஷப்படும்படியாக உனக்கான எல்லா விஷயங்களையும் நடத்த போகிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை கவனித்து பார்த்து பேசு. யார்கிட்ட பேசுகிறோங்கிறத விட நீ என்ன பேசுகிறோங்கிறதுல எப்போவுமே கவனமாக இருந்து பேசும்போது உன் வார்த்தை தவறி போகாது, யார் மனசையும் காயப்படுத்திடாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சில பேர் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வாய் தவறி அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால், அவசரப்பட்டு செய்யக்கூடிய சில செயல்களால் அவங்க வாழ்க்கையே கை தவறி விழுந்த கண்ணாடி மாதிரி உடைஞ்சு போயிருக்கு. அதனால தான் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்லது நடக்கணும்னு நினச்சின்னா வார்த்தைகளை கவனமாக, நிதானமாக, பொறுமையாக பார்த்து பேசுன்னு சொல்கிறேன். நீ இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க, விடாமல் தொடர்ந்து நிறைய முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினச்சிருக்க. அப்படி நீ செய்த எல்லா உழைப்புக்கும் முயற்சிக்கும் சேர்த்து தான் உனக்கான பலனை கொடுப்பதற்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ செய்த எல்லா நன்மைகளும் இப்போது உன் வாழ்க்கையில் அதற்குரிய பலனை தருவதற்கு தயாராகிடுச்சு. வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரதான் செய்யும். உன் கூட இருக்கிறவங்களே உன்னை புரிஞ்சுக்காம உன் கூட சண்டை போடலாம். ஆனால் நீ உடனே முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கிறத விட்டுட்டு கொஞ்ச நேரம் பிரச்சனை ஓஞ்ச பிறகு உட்காந்து மனம் திறந்து பேசினாலே எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துடும். அதை விட்டுட்டு மனசுக்குள்ளேயே சண்டை போட்டதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் இருந்தா எப்படி சரியாகும்? நீ கற்பனை செஞ்சது போல உன் வாழ்க்கையை வாழணும், நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடக்கணுங்கிறத முதல்ல கற்றுக்கோ. அதற்கு முதற்கட்டமாக எதை பற்றியாவது நினச்சி கவலைப்படுறத முதல்ல நீ நிறுத்தணும். ஏன்னா உன் வாழ்க்கையில் நிறைய நேரம் நீ கவலைப்படுறதுலையே நேரத்தை வீணாக்கிறதாகவே இருக்குது. முதல்ல இந்த கவலைகளை ஒரு ஓரமாக தூக்கி வை. உன் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வர இந்த கருப்பன் நான் இருக்கேன்றதை மனசில் வச்சுக்கோ. எந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தி அழுக வச்சாங்களோ அதே இடத்துல அற்புதங்களை செய்து உன்னை நான் உயர்த்தி உட்கார வச்சு எல்லாரும் உன்னை பாராட்டி பேசும்படியும் கைதட்டி கௌரவிக்கும்படியும் செய்ய போகிறேன். அதுக்கு வேலையா நீ எப்போதும் எங்கும் எதிலும் பொறுமையாக இருக்கணும். நல்ல பண்பு கொண்ட, நல்லது செய்யக்கூடிய, நல்ல வழி காட்டக்கூடிய நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் செய்கிறேன். உன்னுடைய கர்ம பலன்களையெல்லாம் கழித்து எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் நான் அற்புதம் செய்கிறேன். நீ நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுடாத. யார் உன்னை கைவிட்டாலும் இந்த கருப்பன் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே. நடப்பது எல்லாமே நன்மைக்கேன்னு புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயத்தில் நடந்தாலும் நடக்காமல் போனாலும் அல்லது தடங்களே வந்தாலும் கூட அந்த தடங்களிலும் ஏதாவது உனக்கு ஒரு நன்மையை வச்சிருப்பேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட வேலை செய். கூடிய சீக்கிரம் அனைத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுறேன். நட்போ காதலோ கணவனோ மனைவியோ எந்த உறவாக இருந்தாலும் நீ விரும்பினா அவங்க உன்கிட்ட வந்து பேசணும், உனக்கு பிடிக்கலைன்னா அவங்க உன்னை விட்டு விலகி போகணும்னு நீ யோசிக்காத. உன்னை நோக்கி வருவதை நேசி, உன்னை விட்டு விலகுவதை நீ தேடி போகாதே என் செல்லமே. எத்தனை கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் இந்த கருப்பசாமி உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையோடு இருந்தீனா அனைத்தையுமே உனக்காக நான் சரி செஞ்சிருவேன். உன்னை பக்குவப்படுத்துறதுக்கும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோடும் தான் சில கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் நான் அனுமதிக்க வச்சுருக்கேன். ஆனால் இப்போது நீ எதை பெருசாக பிரௌதாகரமாக பெரிய பிரச்சனை நினச்சி கவலைப்படுறியோ இந்த கஷ்டங்கள் எல்லாம் பனித்துளி போல பகல் வெயிலில் கரைஞ்சு காணாமல் போக தான் போகுது. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் உன்னிடமிருந்து விடுவிச்சு உன்னை வாழ வைப்பேன்.